இப்போ பிரஜன் உள்ளே வந்துட்டாரு. பிரஜன் உள்ளே வந்து நான் பிரஜனும் திவ்யாவும் பேசுவாங்களோ மாட்டாங்களோன்னு ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷனில் இருந்தேன். ஏன்னா திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, நான் சாண்டா கூட எப்போவுமே காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்தவுடனே அவரும் ரொம்ப கேஷுவலாக பேசினார், திவ்யாவும் ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க. 2 பேருக்கிட்டையும் நல்ல ஒரு இது தான் இருந்துச்சு. சண்டை மாதிரி 2 பேருமே காமிச்சிக்கல. அப்போ திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன படி நீங்கள் இப்படி வந்துட்டு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு போயிட்டீங்களே, என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிரஜன் வந்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சொன்னோடனே இங்கே பாரு, நேற்று வாட்டர்மெலனுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு, முதல்ல போய் நம்ம வாட்டர்மெலனை வம்பிழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, எனக்கும் வாட்டர்மெலனுக்கும் நேற்று நைட்டு ஒரு சண்டை, பயங்கர சண்டை வந்துச்சு. நீங்கள் வம்பிழுக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் தான் வந்து அந்த சண்டையை பார்த்துட்டு வந்தேன், திவ்யா கூட நீங்கள் சண்டை போட்டு உங்கள் பேர் கெட்டு போச்சுன்னு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து வாட்டர்மெலன் கிட்ட ஏதோ வந்து பேசுறதுக்கு வராரு. பட் அவர் இந்த விஷயம் திவ்யா கிட்ட நேற்று சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே அப்படியா, நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் கேட்குறாரு. கேட்டவுடனே நான் என்ன அமெரிக்காவில் இருந்தால் வரேன், இங்கே இருந்தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சாண்ட்ரா வந்து பிரஜனோட 1 மாதமாக துவைக்காத சாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அதை பற்றி சபரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த சாக்ஸை கழட்டும் போது சாக்ஸ்லாம் கழட்டி விட்டுருக்காரு போல இருக்கு சபரி. அப்போ சொல்கிறாரு, அந்த சாக்ஸு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாண்ட்ரா, இப்படி இது 1 மாதமாக துவைக்காத சாக்ஸை இன்னும் போட்டுட்டு இருக்கீங்களேன்னே, பிரஜனோட ஸ்மெல் போயிடும், அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அப்புறமா விக்ரம் சொன்னாங்க, நான் போயிட்டு அனிதாட்ட சொன்னேன், ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் என்னை லவ் பண்ணிடாதம்மா, சத்தியமாக பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்புறமா சபரி சொல்கிறாங்க, எங்கள் 2 பேத்துக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட்டே அன்றைக்கி சாண்ட்ராவை எப்படியோ பேசி சிரிக்க வச்சு நாங்கள் தூங்கினோம், சத்தம் இல்லாமல் அந்த இடத்த விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறமா பிரஜன் சொல்கிறார், இப்போ கூட அவங்க அண்ணா கொடுத்த சாக்லேட் ரேப்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மயிலிறகு, சின்ன வயசில் உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே அவள் வச்சுருக்கா, அவள் எப்போவுமே ரொம்ப இமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்க இங்கே பண்ணது எல்லாமே அப்போ ஃபேக்கில் போல இருக்குது, அவங்க நிஜமாகவே அவங்க ஹவுஸ்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. அதை வந்து பிரஜன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சபரிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து உண்மையிலே அன்றைக்கி ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்ல வேளை நான் எவிக்ட் ஆகி போயிட்டேன், நான் ஒரு வேளை இங்கே இருந்திருந்தேன்னா நான் 2 ரெட் கார்டையும் நான் தான் வாங்கியிருப்பேன், அவங்களுக்கு போயிருக்காது அந்த 2 ரெட் கார்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொன்னார். சொன்னதுக்கு இவங்கெல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திவாகர் அண்ட் யார் கலையரசன் அண்ட் அரோரா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 2 பேரும் பேசிக்கிறது சரியா இல்லை 2 பேரும் பேசிக்க கூடாதா, திவ்யா அண்ட் பிரஜன் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.